வணக்கம். நமக்கெல்லாம் இந்த கதை கேட்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அந்த சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய குழந்தை பருவத்தில் வீட்டில் பாருங்கள், ஒரு தாத்தா பாட்டிலாம் நம்மளை கதை சொல்லி வளர்த்துருப்பாங்க. இப்போதைய ஜென்ரேஷனில் நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற ஒரு சின்ன தவறு, எதிர்காலத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கஷ்டமாக உருவாகலாம் அப்படிங்கிறத மனசில் வச்சு உங்களுக்காக ஒரு சின்ன கதையை நான் சொல்லி கொடுக்குறேங்க. என்னுடைய பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில் நாங்கள் வளர்ந்த ஊர் ஒரு சின்ன ஊருங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் கூட சொல்லலாம். நாங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டு சாயங்காலம் வந்தோம் அப்படின்னா, ஏற்று வீட்டு பையன், பக்கத்து வீட்டு பையன், மாடி வீட்டு பையன், சீனியராக இருக்கட்டும் ஜூனியராக இருக்கட்டும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஈவினிங் வாங்கடா விளாட்லாம் அப்படின்வோம். பிடிச்ச கேம்னு பார்த்தீங்கன்னா கபடி. பட் கிரிக்கெட் எல்லாருக்குமே ஒரு கிரேசினஸ் எங்களுக்கு இருந்து இப்போ இருக்குன்னு வச்சிங்களேன். ஆனால் அந்த கிரிக்கெட் நாங்கள் விளையாடும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு ஒருத்தன் என்ன பண்ணுவோம், ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு பந்து சுட்டுவான். இன்னொருத்தன் சைக்கிள் டியூப்பை கட் பண்ணுவான். கட் பண்ணி அந்த ஒரு பால் பண்ணுவான். விளையாடுறதுக்கு எங்கள்கிட்ட பேட் கூட இருக்காதுங்க. சில சமயம் தென்னை மரத்துலேருந்து காஞ்சி போய் கீழே அந்த மட்டையை எடுத்துகிட்டு அதை ஒருத்தர் செதுக்கி ஒரு பேட் மாதிரி வச்சு ஹேண்டில் வச்சு நாங்களே பேட் பண்ணிப்போம், நாங்களே பால் பண்ணிப்போம். எந்த வீடு காலியாக இருக்கோ, எந்த வீட்டில் எவனும் நம்மளுக்கு திட்டமாட்டோன்னா அந்த வீட்டை பார்த்துட்டு அங்கே செங்கலில் கரியால் கோடு போட்டு கிரிக்கெட் சாயங்காலம் விளையாடுவான் 1-1.5 மணி நேரம். சன்செட்னு வந்த பிறகு அவன் வீட்டுக்கு பிச்சுன்னு ஓடி போயிடுவானுங்க. இதை எதுக்காக இந்த ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்டோரிக்கு பின்னாடி ஒரு 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 நல்ல ஒரு ஒரு லேர்னிங் இருக்குங்க. அது என்ன லேர்னிங் சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கம்மிங் டுகெதர் அப்படிங்கிறது எங்களுக்கு நேச்சுரலாகவே நாங்கள் கற்றுண்ட ஒரு பாடம் அது. ஸோ பசங்களாம் கம்மிங் டுகெதர், எங்களுக்கு ஒரு காமன் அப்ஜெக்டிவ் இருந்தது. நம்ம எதனா ஒரு கேம் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல் என்ன செட் பண்ணோன்னா, இன்றைக்கி நம்ம கிரிக்கெட் விளாடலாம் அப்படிங்கிற ஒரு கோலை நாங்கள் செட் பண்ணோம். சரி, இந்த கோலெல்லாம் செட் பண்ண பிறகு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு என்னென்ன தேவைப்படும். ஓகே, விளாட்றதுக்கு ஒரு பேட் வேணும். ஓகே, ஒரு பேட் சரி பண்ணியாச்சு. ஒரு பால் ஒன்று தேவைப்படும், பாலும் செட் பண்ணியாச்சு. ஒரு இடம் தேவைப்படும், தேடி கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டம்ப் இல்லையே, கவலையாக வேணாம், ஸ்டம்ப்பு போட்டாச்சு. சரி, பவுலர் போடுறதுக்கு அவனுக்கு ஸ்டம்ப் வேணுமா, அங்கே ஒரு 2 செங்கல் நிறுத்தி வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொந்த முயற்சியிலேயே நாங்களே ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ணி எங்களுடைய ஏஜில் பார்த்தீங்கன்னா நிறையா கார்ப்பரேட்டில் பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இவங்க எல்லாருக்குமே அந்த டெசிஷன் மேக்கிங் கம்பிட்டன்ஸுங்கிறது குழந்தை பருவத்தில் தானாக கற்றுக்கொண்ட ஒரு ரீசன்னால் அவங்களால லைஃப்பில் சக்சீட் ஆக முடியுதுங்க. எதுக்கு இந்த ஸ்டோரி சொல்ல வர அப்படின்னா, இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அப்பா அம்மா ஒரு பையனை படிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வாட்டி நான் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணப்போ ஒருத்தரை கேட்டேன், எந்த ஊர் சார் நீங்கள் அப்படின்னு. நாங்களாம் கொஞ்சம் ஒரு சின்ன டவுன்லேருந்து வந்திருக்கோம் சார் நாங்கள் அப்படின்னு. ஓ, நன்றி. எங்கே படிச்சிங்க அப்படின்னு. நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் சார். வெரி குட் அப்படின்னு. கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சு சார். பசங்க இருக்கா உங்களுக்கு கேட்டால் இருக்குது சார். எவ்வளோ பசங்க? 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு சார். பையனுக்கு என்ன சார் வயசு ஆகுது சார்? 12 வயசு ஆகுது. பொண்ணுக்கு என்ன வயசு ஆகுது? 9 வயசு ஆகுது. ஒரு ட்ரைனிங் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகி நம்மளை பற்றி அவர் கேட்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு இந்த விஷயங்களை சொல்ல நான் அவருடைய அனுபவத்தில் தான் கேட்டேன். நீங்கள் குழந்தை இருக்கும்போது எப்படி விளாண்டிங்கன்னு அவர் சொன்ன ஸ்டோரி தான். நாங்கள் கிரிக்கெட் வரதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொன்ன ஸ்டோரி தான். அது என்னால் ஒரு ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா சின்ன வயசில் நானும் அதை பண்ணியிருக்கேன். எல்லாமே சொல்லி முடிச்ச பிறகு நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் உங்கள் பையனுக்கு எந்த ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் சார் அப்படின்னு. சார் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், பண்ண டைம் இல்லை சார். அவர் படிப்பில் ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு கிரிக்கெட்டுக்கு அப்பப்போ ப்ராக்டிஸ் போயிட்டுருப்பான் சார் அப்படின்னாரு. ஓ, அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. எந்த ஸ்கூலில் பையன் படிக்கிறான் சார்? ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறான் சார். என்ன மீடியம் சார்? இங்கிலீஷ் மீடியம். நீங்கள் எந்த ஸ்கூலில் சார் படிச்சிங்க? நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலில் சார். ஏன் சார் பையனுக்கு ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின்னு. சார் இப்போலாம் கவர்மெண்ட் ஸ்கூலோட தராதரம் ரொம்ப கம்மியாகிடுச்சிங்க. நம்ம பையன் நல்லா வரட்டுமே அப்படிங்கிறதுக்காக அவனை ப்ரைவேட் ஸ்கூலில் போட்டிங்க. சரி, ஓகே. கிரிக்கெட் விளாடுறது இங்கே போய் பார்த்தீங்களான்னு கேட்டேன். ஆமாம் சார், இந்த ஸ்கூலில் கேம்ஸ் விளாடும்போது நாங்கள் தான் அவனை கூட்டிகிட்டு போவோம். என்ன சார் சொன்னீங்க அப்படின்னு. நாங்கள் தான் சார் பையனை கூப்பிட்டு போவோம். கூட்டு போய் அவன் கேம் விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு கேம் முடிச்ச பிறகு வீட்டுக்கு கூட்டு வந்துடும் அப்படின்னு. ஓ, சந்தோஷம். அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஒருவேளை பையன் அந்த கேமில் தோத்துட்டா அப்படின்னா, என்ன சார் வெற்றி தோல்விலாம் ரொம்ப சகஜம் தம்பி அப்படின்னு கூட்டு போயிட்டு வரும்போது அவனுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் இல்லை என்ன டிஃபன் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டு வந்துடும் அப்படின்னா. உள்ள ஜெயிச்சா அப்படின்னா அதை எங்கேயும் வெளியே போய் செலிப்ரேட் பண்ணுவோம் சார், இப்படி எதாவது பண்ணிருப்போம் அப்படின்ட்டு. இந்த 2 ஸ்டோரிக்கு என்ன ஒரு கான்ட்ராஸ்ட் பாருங்கள். இந்த செகண்ட் ஸ்டோரி என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரொடெக்டிவ் பேரண்ட்ஸு நம்ம பசங்களுக்கு நல்லதாக நம்ம பண்ணுறோம்னு நினச்சிட்டு அவங்களை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுக்கு உங்களையும் அறியாமல் அவங்கள சுற்றி ஒரு செவுத்து அமைச்சிட்டிங்க. அவன் என்ன படிக்கணும், எந்த ஸ்கூலில் போகணும், என்ன ஸ்போர்ட்ஸ் அவன் ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படிலாம் விஷயங்கள் அவன் கற்றுக்கணும், மேற்படிப்பு எங்கே போகணும், அவனுடைய கேரியர்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் செதுக்கி பேரண்ட்ஸை டிசைட் பண்ணுறதுனால அந்த குழந்தைகிட்ட இருந்து நம்ம எடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு திறன் என்ன அப்படின்னா, டெசிஷன் மேக்கிங் கம்பிட்டன்சி. நல்லா பாருங்கள், இந்த கம்பிட்டன்சி இல்லாத ஒரு காரணத்தால் இந்த குழந்தை நாளைக்கு படித்து வளர்ந்து ஒரு வேலைக்குன்னு போகிறப்ப அவனால் எந்த முடிவும் சுயமாக சிந்தித்து எடுக்க முடியாது. தயவுசெய்து பேரண்ட்ஸ், என்கரேஜ் யுவர் சில்ட்ரன் டு டேக் டெசிஷன். நீங்கள் அவனுக்கு
ஒரு ஒரு உதவிக்கோளாக இருங்க. அவனுக்கு என்ன தேவைங்கிறத டிசைட் பண்ணுற ஒரு அத்தாரிட்டியாக மட்டும் இருக்காதீங்க. நன்றி, வணக்கம்.